அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு நிம்மதியா இருந்துடலாம்ல. லாஜிக்கான பாயிண்ட். what I'm saying is மிகைப்படுத்தி சொல்லும் போது அதை உண்மையென்று நம்புவதற்கான செய்தியாவும் கிடையாது. அப்படி கட்டிருப்பாரோ ஒரு வேலை இருக்கும்பா அப்படின்னு நினைக்க கூட வைக்க கூடாது. நான் கூட பார்த்தேன் சார். பாத்தீங்களா சரத்குமார் வீடுன்னு சொல்லி வீடை போட்டிருக்காங்க. ஆமா 500 கோடி இல்ல 14,000 ஸ்கொயர் ஃபீட் உண்மைதான். அது வந்து நோ டவுட் அபவுட் தட். நான் வீடு கட்டணும் ஆசையா வீடு கட்டினேன், அது ஓகே. அதுக்காக எல்லாம் பெரிய வீடு எல்லாமே பிள்ளைங்களா இருக்கணும், ஃபேமிலி வெரி பிக்னு சொல்லி நான் வீடு கட்டினேன், இல்லைன்னு சொல்ல. அது ஆசையா கட்டின முதல் வீடு. 500 கோடி இல்லத்திலிருந்து 7 கதவை சாத்த வேண்டும், அதற்காகவும் அப்புறம் வந்து 15 வேலையாட்களை வைக்கும் சிரமமாக இருப்பதால் சரத்குமார் வாடகை வீட்டை சென்று விட்டார் போட்டிருக்கான். ஓகே போடலாம். பட் 500 கோடின்னு சொல்லினா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் இன்கம் டாக்ஸ்க்கு அதை நான் அப்படி ரிவீல் பண்ணி போடலையே. 500 கோடி கட்டியிருக்காரான்னு சொல்லி உள்ள போய் என்னதான் தங்கத்துல வச்சிருக்கானோ, தங்கத்துல வைடூரியம் எல்லாம் வச்சு பதிச்சுட்டாரோ. 500 கோடி இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி எப்படி 500 கோடிக்கு வீடு கட்டிருக்கேன்னா நான் வந்து சினிமா வாழ்க்கையில இருக்க வேண்டாமாங்க, நிம்மதியா வந்து ரிட்டையர் ஆயிட்டு உட்காந்துருக்கலாம். 500 கோடி இருந்துச்சு பேங்க்ல போட்டு வட்டி வருதான்னு பாத்துக்கிட்டு அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு நிம்மதியா இருந்துடலாம்ல. what I'm saying is மிகைப்படுத்தி சொல்லும் போது அதை உண்மையென்று நம்புவதற்கான செய்தியாவும் கிடையாது. அப்படி கட்டிருப்பாரோ ஒரு வேலை இருக்கும்பா அப்படின்னு நினைக்க கூட வைக்க கூடாது. நான் கூட பார்த்தேன் சார். பாத்தீங்களா சரத்குமார் வீடுன்னு சொல்லி வீடை போட்டு